எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன காலி இடங்கள்ல இந்த மழையில் தண்ணி வந்து அங்கங்கே தண்ணி வந்து நின்றுது. அதில் நம்ம அந்த காலி இடத்துல வந்து தண்ணி ரொம்பிடுச்சு. அந்த இடத்துல போயிட்டு நம்ம போட்டால் வெறும் விராலாக அடிக்குதுங்க. பாருங்கள், இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இது. எங்கெங்கே காலி இடம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து தண்ணி மழைக்கு வந்து தண்ணி தேங்கி நின்றுருக்கு. எல்லா இடத்துலையும் மீன் வந்துச்சு. நம்ம வந்து மீனை தேடி ஏரிக்கு போக தேவையில்ல, மீன் நம்மளை தேடி நம்ம இடத்துக்கே வருது. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராடு பார்த்திங்கன்னா இது மிச்சல் ராடும் ரீல் வந்து FX 4000. இந்த ரெண்டு பொருளையும் வச்சு நம்ம இன்றைக்கி விரால் அடிக்கலான்னு வந்துக்கிறோம். இந்த ராடு பார்த்திங்கன்னா கடலுக்கு அடிக்கிற ராடு. இதை நம்ம வாங்கி சும்மானா சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு விராலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து விராலுக்கு வேலைக்கு ஆகாது, கையெல்லாம் வலி எடுத்துக்கோ. நீங்கள் வாங்குறது இருந்தால் சும்மா லைட் வெயிட் ராடு வாங்கிக்கிங்க. சின்னதாக ஒரு 1500 ஒரு 1300 இப்படி தான் ஒரு ரேட், அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. ரீல் வந்து பார்த்தீங்கன்னா FX 4000 நல்லாயிருக்கும், ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து விராலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கட்லா ரோகு அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 3 மீன் பிடிச்சோம். இதில் 2 மீன் சின்ன மீன், 1 நல்லா சைஸு விரால். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோவுக்கு கூட தான் இருக்கும். வச்சு நல்லா தரமான சைஸ் மீன். மற்ற 2 மீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விரால் அடிச்சிது. இந்த பொம்மையை நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிங்க. இது பொம்மை பேர் தெரியல, அடுத்த டைம் வீடியோ போடும்போது நான் அந்த பொம்மையோட பேர் சொல்கிறேன், பாருங்க. நல்ல ரிசல்ட் இந்த பொம்மை. நீங்கள் கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. எங்கே போட்டாலும் மீன் அடிக்குது. மற்ற நாங்கள் 3 ஐட்டமாக நீங்கள் வந்து ஃப்ராக் போட்டோம். 3 ஐட்டத்துலேயும் இந்த ஃப்ராக் தான் வந்து தேடி வந்து எடுத்தது மீன். அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது இந்த பொம்மை. சின்ன மீன் கூட போட்டுக்குது டப்புன்னு. ஒரு 1/4 கிலோவுக்கு கூட கம்மியாக இருக்கிற மீன் கூட துரத்திக்கிட்டு வந்து அடிக்குது. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் அந்த பொம்மை. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை ரேட்டு பார்த்தீங்கன்னா 180 ரூபா 200 ரூபா வருது ரேட்டு. நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மீன் எப்படி போட்டுக்குது பாருங்கள், வாயில் உள்ள வரைக்கும் போட்டுக்குச்சு. இன்றைக்கி பையன் பார்த்தீங்கன்னா அவன் தான் வீடியோ எடுத்தான். கொஞ்சம் மழை வந்ததுனால கட் பண்ணி எடுத்தான கட்டி அதை ஒரு மாதிரி மாற்றி எடுத்துட்டான். நானும் ஸ்ட்ரைட்டாக வீடியோ எப்படின்னா கொண்டு வரலான்னு பார்த்தா அவன் வேலைக்கு ஆகலை. ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்தான் ஒரு வீடியோவை. சரி, வீடியோ போட்டோம் அவனுன்றதுக்கோசரம் இந்த வீடியோவை நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துருங்க எனக்காக. பாருங்கள் இந்த பொம்மை பாருங்கள், நல்லா உள்ள வரைக்கும் போடுது இந்த பொம்மையை. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. கண்டிப்பாக நான் அடுத்த டைம் வீடியோ போடும்போது இந்த பொம்மை பேரை சொல்கிறேன். அது பேர் எனக்கு தெரில என்ன பேருன்ட்டு, அந்த பொம்மையோட பேர். நல்லா இருக்குது ரிசல்ட்டு. நல்லா நீட்டாக இருக்குதாங்கட்டி டப்புன்னு வாய்க்குள்ளே போட்டுக்குது. நண்பர்களே, நம்ம சேனலில் வந்து நிறையா ஃபிஷ்ஷிங் சம்மந்தமான எல்லா வீடியோ போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம பால் செட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்பைடர் பால் செட்டு, நார்மல் பால் செட்டு, ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு பால் செட்டு, அப்புறம் ப்ரைடில் பால் செட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் இது ஸ்பைடர் பால் செட்டு ப்ரைடில் வேணுன்றங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் கொடுத்துருக்குறேன், கால் பண்ணுங்கள். நல்லா தரமாக இருக்கும் பால் செட்டு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பீஸு. நல்லா ஒரு 1 கிலோ சைஸ் இருக்கும். புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாருங்க, இதுதான் நீங்கள் கிடைச்ச பெரிய மீன். மற்றது 2 சின்னது. ஒன்று கொஞ்சம் 1/2 கிலோவுக்கு சின்ன கம்மியாக தான் இருக்கும், ஒன்று 1/4 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 கிலோ சைஸு. பெல் பட்டனில் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.